திருப்பாவை பாசுரம் 28. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒளிக்க ஒளியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். கறவைகள் பின் சென்று ஆயர்குல பெண்கள் பசுக்களை மேய்த்து பால் எடுத்து தயிர் சாதம் உண்டு வாழும் எளிய வாழ்க்கையை சொல்கின்றனர். அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து நாங்கள் வேதம் சாஸ்திரம் போன்ற அறிவில் தேர்ச்சி பெறாதவர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். ஆனால் கண்ணனை அடைந்திருப்பதே மிகப்பெரிய புண்ணியம். அதுவே பிறவியின் பயன். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, கண்ணன் குறையற்றவன். அவனோடு உறவு கொண்டதால் அவர்களுக்கும் குறை இல்லை. உறவேல் நமக்கிங்கு ஒளிக்க ஒளியாது. கண்ணனோடு உள்ள உறவை யாராலும் பிரிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளோம். விரதம் முறைகள் விதிகள் பற்றி அறியாதவர்கள். ஆனாலும் அன்பால் அழைக்கிறோம். சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. எளிய வார்த்தைகளால் அழைத்தாலும் கோபப்படாமல் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றனர். இறைவா நீ தாராய் பறையே. இறுதியில் பறை, அதாவது விரதத்தின் பலன் தர வேண்டும் என்று கண்ணனை வேண்டுகின்றனர். இந்த பாசுரத்தின் முக்கிய கருத்து என்னவென்றால், அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் அன்பு இருந்தால் இறைவன் அருள்வான். கண்ணனோடு உள்ள உறவு பிறவி பயனாகும். அதனை யாராலும் பிரிக்க முடியாது. பக்தியில் அறிவும் முறைகளும் முக்கியமல்ல, தூய்மையான அன்பே போதும். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்து விட்டது போலவும் தோற்றமளிக்கிறது. அவனுக்கு என்ன குறை? ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சூயஜ்னர், கௌதமர், விஜயர் என்ற 8 முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார். ராமனுக்கு இது ஒரு குறை. இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம். அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே. அது மட்டுமல்ல, அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே. அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்று குறையிருந்ததாம். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்ய செய்தான். கோவர்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான். ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயர்குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள். ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா.